நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை தெய்வீக பெண்மணி ஒருவரே சாப்பிடுவார். நீங்கள் சாப்பிட நினைத்தால் இந்த தேசம் அழிவுறும் என உரைத்து கிளம்பினார் துறவி. ஆனால் மன்னன் துறவி கூறியதை அலட்சியம் செய்தான். தாரகன் என்பவர் வியாபார விஷயமாக தன் மகள் தாரணியுடன் ஆனைமலைக்கு வந்திருந்தார். அப்போது அவர்கள் வீட்டின் அருகிலிருந்த தோழிகளுடன் தாரணி நந்தவனத்தில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றார். தாரணி நீராடும் போது அந்த மாமரத்திலிருந்து தன் அருகே விழுந்த மாங்கனியை எடுத்து சாப்பிட்டார். இதனை அறிந்த மற்ற பெண்கள் மன்னனின் தண்டனை விவரத்தை எடுத்து கூறினர். அதற்குள் விஷயமறிந்த மன்னன் காவலாளிகளை விட்டு தாரணியை கைது செய்து குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை அறிவித்தான். ஒரு மாங்கனிக்காக என் உயிர் பிரிந்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணில் இருக்கும் என்று சூளுரைத்து உயிர் பிரிந்தாள். அந்த பெண் இறந்த பிறகு அவளின் உறவினர்கள் நன்னன் வேண்மானை பழிதீர்த்து அவனது காவல் மரமான மாமரத்தை வெட்டியழித்தார்கள். அவள் உடல் மயானம் எடுத்துச் செல்லப்பட்டது. அவள் உருவத்தைப் போலவே மண்ணால் செய்து வைத்து மாங்கனிக்காக இறந்த கன்னியை மாங்கன்னியாக மாசாணி அம்மனாக தொழுது சென்றார்கள் மக்கள். மாசாணி அம்மனாக சிறிதளவில் அவர் சமாதியில் துவங்கிய வழிபாடு அந்த ஆத்மா நம்பி வரும் பக்தர்களை காத்து அருள்பாலிக்கிறது. பல்வேறு அவதாரங்களில் ஈஸ்வரி அவதாரம் எடுத்து பல அம்மனாக அற்புதங்களை தந்திருக்கிறார் மாசாணி அம்மன். இவர் உக்கிர தெய்வமாவார். இங்கு வரும் பக்தர்கள் மாசாணி அம்மனிடம் குறைகளை எழுதி பூஜாரியிடம் பக்தர்கள் தர அதை அம்மன் நிவர்த்தி செய்கிறார். சித்த பிரம்மை செய்வினை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் இக்கோவிலுக்கு வந்து வழிபட அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என கூறுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு புடவை, சேவல், ஆடுகள் போன்றவற்றை கோவிலுக்கு காணிக்கையாக தருகிறார்கள். மேலும் கோவிலைச் சுற்றி அங்க பிரதிச்சனம், விழா காலங்களில் தீமிதித்தல் போன்றவற்றையும் பக்தர்கள் மேற்கொள்கிறார்கள். மாசாணி அம்மனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு தரப்படும் பச்சிலை மருந்து எனப்படும் தைலத்தை பிள்ளையில்லா பெண்கள் தங்கள் வயிற்றில் பூசிக்கொள்வதால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதும் மாந்திரீக பாதிப்புகள் நீங்கும் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. பில்லி, சூனியம் போன்ற அமானுஷ்ய சக்திகளிடம் இருந்து காக்க உக்கிர தெய்வமான மாசாணி அம்மனை வணங்கினால் நலம் பயக்கும் என்பது நம்பிக்கையாகும். மாசாணி கோயில் பிராகாரத்தில் சப்தகன்னிகள், பேச்சி, துர்க்கை, மகிஷாசுர மர்தினி, பிள்ளையார், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியோர் அருள் புரிகிறார்கள். நீதி மறுக்கப்படுகிறது என்று எண்ணுகிறவர்கள் மாசாணி அம்மன் ஆலயத்துக்கு சென்று முறையிடுங்கள். அனைவருக்கும் நீதி வழங்கும் நீதி தேவதையான மாசாணி உங்களுக்கும் நீதி வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்கிறாள். நீதி தேவதையான மாசாணி அம்மன். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்ய